உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, என்ன அந்நியாரே, என்ன இப்படி மாறி போயிட்டீங்க? திமுக கூட சேர்ந்து 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 திமுக சங்கியாவே நீங்க மாறி போயிட்டீங்க. எங்க அண்ணன் எஸ் பாலாஜி இருக்காரு தெரியுமா? எவ்வளவு பெரிய கருத்தியல் சிந்தனையாளர் தெரியுமா? அவரு கூட இருந்துகிட்டு கொஞ்சம் கூட ஒரு கருத்தியலை படிக்கல அப்படின்னா என்னங்க அந்நியாரே, என்ன இப்படி இருக்கிறீங்க? பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் எஸ் பாலாஜி கூட இருந்துகிட்டு கொஞ்சம் கூட கருத்தியலா மணக்காம இந்த மாதிரி சங்கியா மாறி போயிட்டீங்களே அந்நியாரே, ஏன் இப்படி வேதனையா இருக்கு அந்நியாரே? அதனால நம்ம அந்நியாரை கூப்பிட்டு வச்சு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அரசியல் வகுப்புகள் எடுத்திருக்கிறாங்க. வாங்க அந்நியாரே வாங்க, இதான் மேட்ரு அப்படின்ற மாதிரி அரசியல் வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இந்த காணொலியும் கூட பட்ஜெட் சம்பந்தமான ஒரு காணொலி தான். ஸோ அதனால இந்த பட்ஜெட், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் எவ்வாறு இருந்தது, உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, நம்ம அண்ணியா இருக்காங்க இல்லையா, அதாவது எஸ் பாலாஜி அவர்களுடைய துணைவியார் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள், அந்த அண்ணியா இருக்காங்க தெரியுமா? இந்த அந்நியாருக்கு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் வகுப்படுத்திருக்கிறாங்க, அரசியல் வகுப்படுத்திருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்னன்றதை பார்த்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆகுது. அது என்ன போட்டோ அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவருடைய போட்டோ தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகுது. அவர் கையில ஒரு ஃபைல் வச்சிருக்காரு. அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ஃபைல். அந்த ஃபைல் கூட ஒரு ஜெப மாலை இருக்குது. இந்த போட்டோ தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது. உடனே சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மத பிளவுவாத அரசியலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சருடைய கைகள்ல ஜெபமாலை இருக்குது, இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்ப நாங்க என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி இந்த மத பிளவுவாத அரசியலை சங்கிகள் கூர்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சங்கி பயல்களுக்கு வேற வேலை பொழப்பே கிடையாது, எதுக்கெடுத்தாலும் இந்த மத பிரிவினைவாத அரசியல் தானா அப்படின்ற மாதிரி அந்த யாரெல்லாம் இந்த மாதிரி மத பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாக கமெண்ட் போட்டாங்களோ அவங்களுடைய ஐடியெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா அது பாஜக சங்கிகள் கிடையாது. அது யாரும் பார்த்தோமா, திமுக சங்கிகள். பாஜக என்ன அரசியல் பேட்டனை கையில் எடுப்பாங்களோ, மத பிளவுவாத அரசியல் பேட்டனை கையில் எடுப்பாங்களோ, அதே அரசியல் பேட்டனை திமுகவுடைய ஆட்களும் கூட கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் மருத்துவர் ஷர்மிளா அவர்களும் கூட இந்த விடயத்தை, பர்டிகுலர் விடயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஜெப மாலையோட அந்த ஃபைலை வச்சிருக்காரு, தமிழ்நாடு பட்ஜெட் ஃபைலை வச்சிருக்காரு, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், அது அவருடைய மத நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொன்ன உடனே நம்ம மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏன் சார் நாளைக்கு பட்ஜெட் ஃபைலு கூட ராமர் சிலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா சார் அப்படின்ற மாதிரி கருத்தியலா பேசுறாங்களாமா. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள ஒரு பதிவு போட்டாங்க. இதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் மருத்துவர் ஷர்மிளா அவர்களுக்கு உட்கார வச்சு வகுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாமளே கேட்போம், ராமர் சிலையும் ஜெபமாலையும் ஒண்ணா? மத சிறுபான்மையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவ மதமும் ஒரு ஹிந்துத்துவ பேரினவாதத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராமர் சிலையும் ஒண்ணா? ராமர் மூலமாகத்தான் வட மாநிலங்கள்ல கலவரங்களை ஏற்படுத்துறாங்க. ராமர் சிலை வச்சுதான் கலவரங்களை ஏற்படுத்துறாங்க. குறிப்பா யார் மேற்கொள்றாங்க அப்படின்றது உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ராமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியை மையப்படுத்தி தான் சாதியின் ரீதியாக, மதத்தின் ரீதியாக இந்திய நாட்டவே கூறு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ராமர் சிலையும் இங்க இருக்கிற ஜெபமாலையும் ஒண்ணா? என்னங்க மருத்துவர் ஷர்மிளா அவர்கள், என்ன அந்நியாரே, ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இப்ப எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போய் முட்டு கொடுக்கலாமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத சிறுபான்மையா இருக்காங்க கிறிஸ்தவ மக்கள், இந்த கிறிஸ்தவ மக்களை இழிவுபடுத்தும் விதமாக ஹிந்து விசஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மாதிரி அரசியல் பேட்டனை உருவாக்கும் விதமாகத்தான்
இன்னைக்கு மருத்துவர் சர்மிளா அவர்கள் பேசியிருக்காங்க. அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. இப்ப நீங்க யாரை கூர்மைப்படுத்துறீங்க? யாரை கூர்மைப்படுத்துறீங்க? நாளைக்கு வந்து ராமர் சிலையும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பதன் மூலமாக நீங்க எதை விதைக்கிறீங்க அப்படின்னா ஹிந்து விசஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மாதிரி அரசியல் பேட்டர்னை விதைக்கிறீங்க. கரெக்டா? அந்த பேட்டர்னை விதைக்கிறீங்க. ஏங்க ராமர் சிலையும் இங்க இருக்க ஜெபமாலையும் எப்படிங்க ஒன்னாக இருக்க முடியும்? ஏதாச்சும் ஒரு இடத்துல சனாதன சிந்தனையை கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்புதா? ஏற்ற தாழ்வுகளை வந்து பரப்புதா? சாதிகளை கூர்மைப்படுத்துதா? எங்கேயாவது கிறிஸ்டியானிட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுதா? ஆனா மருத்துவர் சர்மிளா அவர்கள் நீங்க எப்படி இப்படி பேச போச்சு? அப்ப நீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாத்தையுமே நீங்க சிறுமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மேட்டரை நீங்க பேசிருக்கிறீங்க. அரசியலை கூர்மைப்படுத்துறீங்க, பகையுணர்ச்சியை கூர்மைப்படுத்துறீங்க. பாருங்க அவர் ஜெபமாலையோட உள்ள வராரு, அப்ப நீங்க கேட்க கூடாது. உங்களுடைய நோக்கம் அது போன்றுதான் மக்களிடத்திலே தென்படுகின்றது. இப்போ உங்களுடைய பதிவை பார்த்துட்டு யாராச்சும் ஒரு ஆளு ஆமல மருத்துவர் சர்மிளா சொல்ற மாதிரி அதனா ஜெபமாலையோட உள்ள போறது, ஏன் ராமர் சிலையை கொண்டு போக கூடாதா? இந்த மாதிரி ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? அப்ப மருத்துவர் சர்மிளா அவர்கள் இந்த மாதிரி திமுக முட்டு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இது போன்று மத மோதலை உருவாக்கும் விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. ஆனா எஸ் பாலாஜி அவர்கள் ஆக சிறந்த ஒரு கருத்தியல் சிந்தனையாளர். ஆனா அவர் கூட இருந்துகிட்டு இது போன்று சங்கித்தனமா பேசுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க அரசியலை கூர்மைப்படுத்துறீங்க, மத அரசியலை கூர்மைப்படுத்துறீங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது அவருடைய மத நம்பிக்கை என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அது கரெக்ட் தானே? அது அவங்களுடைய மத நம்பிக்கை, கரெக்ட் தானே? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரு. இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை கூட இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கடந்த 2025 16ஆம் தேதி 10வது மாசம் அவர் வாழ்த்து சொல்றாரு. நான் சொல்ற தேதி நீங்க செக் பண்ணி பாருங்க, கிராஸ் செக்கிங் பண்ணி பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு? மத நம்பிக்கை கொண்ட நபர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். அவர் சொன்னா கரெக்ட், இங்க நான் திருமாவளவன் சொன்னா தவறு. அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் உங்களுக்கு வந்து உட்கார வச்சு வகுப்படுத்திருக்கிறாங்க. சேகர்பாபு அவர்கள் நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு கழுத்துல வந்து மாலையை போட்டுக்கிட்டு ஊரா வந்து போறாரே, கோயிலுக்குள்ளா போறாரே. அப்ப அவரு வந்து அவருக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற பொழுது மரிய வில்சன் அவர்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாதா? என்னங்க கேள்வி இது? என்ன கேள்வி? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையில கலரா வந்து கயிறு கட்டுறாரு, மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கயிறு கட்டுறாரு. அது அவருடைய மத நம்பிக்கை, அதுல யாரும் தலையிட்டாங்களா? அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மத நம்பிக்கை இருக்கின்ற பொழுது ஏன் மரிய வில்சனுக்கு வந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடாதா? என்னங்க அரசியல்? என்ன அரசியல் நீங்க பேசுறீங்க? அப்ப எஸ் பாலாஜியுடைய துணைவியார் அவர்கள் இது போன்ற செயல்பாடுகள் மூலமாக நான் திமுக முட்டு கொடுத்து காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல அவங்க ஹிந்து விசஸ் கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி அரசியல் பேட்டர்னை உருவாக்குவதற்காக அவங்க வேலை பார்க்கறாங்க. எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற ஒரு அரசியல் பேட்டர்ன் உருவாகிடக்கூடாதா? அந்த மாதிரிதான் அவங்களுடைய சிந்தனைகள் வெளிப்படுகின்றது. அந்த மாதிரி வெளிப்படுகின்றது. ஒருவேளை அவருக்கு அந்த எண்ணம் இல்லாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு அங்கதான் கொண்டு போய் முடியும். இதான் உண்மை, அங்கதான் கொண்டு போய் முடியும். அப்ப எங்கேயுமே கிறிஸ்தவ மதம் வந்து எங்கேயுமே சாதி ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கவில்லை, எங்கேயுமே கலவரங்களை கற்பிக்கவில்லை, எங்கேயுமே வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி மதம் என்பது ஒரு சமத்துவத்தை தான் போதிக்குது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதத்தை நீங்க வீழ்த்தும் விதமாக அது சரியில்லை என்று கூறுவதன் மூலமாக நீங்க என்ன அரசியல் பேட்டர்ன் உருவாக்குறீங்க அப்படின்னா இந்த விசஸ் கிறிஸ்டியானிட்டி இந்த அரசியல் பேட்டர்ன் உருவாக்குறீங்க. தப்பு, ரொம்ப தப்பு. அதனாலதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்நியார் சர்மிளா அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வகுப்படுத்திருக்காங்க, அரசியல் வகுப்படுத்திருக்காங்க. மதவழி சிறுபான்மையாக இருந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களை நீங்க வந்து ராமர் அரசியல் கூட சேர்த்து வச்சு கம்பாரிசன் பண்ணீங்கன்னா இது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்நியார் அவர்களே, இந்த மாதிரி இவங்க பதில் சொன்ன உடனே சமூக வலைத்தளம் நிறைய பேர் லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ண நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பாதி பேர் பாஜக இருக்காங்க, பாதி பேர் திமுக இருக்காங்க. அப்ப இந்த அரசியல் பேட்டர்ன் புரியுதா? பாஜகவுடைய அரசியல் பேட்டர்னுக்குள்ள திமுகவும் சிக்கி கொண்டுள்ளது. திமுகவும் அதே அரசியல் பேட்டர்னை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரொம்ப ஆபத்தான போக்க திமுகவே திட்டமிட்டு விதைத்துக் கொண்டிருக்கின்றது. தவறு, முற்றிலும் தவறு. ஆனா நீங்க என்னதான் இது போன்ற அரசியல் பேட்டர்னை கையில் எடுத்தாலும் கூட இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் ஒருபோதும் பாஜகவை அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவுடைய அரசியல் பேட்டர்னை அனுமதிக்க மாட்டார்கள். அண்ணன் திருமாவளவன் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி பாஜக எதிர்ப்பு கட்சி தான்.
ஒருவேளை பாஜகவை எதிர்ப்பதில் சில தேக்கங்கள் இருந்தாலும் கூட அண்ணன் திருமா அவர்கள் கூர்மைப்படுத்துவார். பாஜக எதிர்ப்பு கட்சியாக மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை கூர்மைப்படுத்துவார். அண்ணன் திருமா அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவங்க பாஜக எதிர்ப்பு கட்சிங்க. பாஜக எதிர்ப்பு கட்சியில் எதிர்க்கிறதுல கொஞ்சம் தேக்கங்கள் இருந்தாலும் கூட அண்ணன் திருமா அவர்கள் கூர்மைப்படுத்துவார். சரிங்களா? சோ அதனால திமுக முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல இது போன்று தவறான அரசியல் போக்குகள்லாம் நீங்க வழிகாட்ட வேணாம் சர்மிளா அவர்களே என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி என்று புரட்சி அமைப்பினுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.